ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெரி. நம்ம இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மனோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரிஜ்தவரன் தவமாய் தவமிருந்து பெற்ற மகள் ரேணுகா தேவி அவ்வாறு தவமிருந்து பெற்ற புதல்வியை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார். அப்போது சப்தகிரிகள் ஒருவனான ஜமதகி முனிவர் விஜரதன் மன்னனிடம் அவள் மகளை திருமணம் செய்து தருமாறு கேட்டார். சௌபாக்கியத்துடன் வளர்த்த பெண்ணை ரிஷிக்கு மனமுடித்துக் கொடுப்பதா என்று மனதுக்குள் விஜரதன் நினைத்தார். ஆனால் ஜமதகி முனிவரின் கோபம் பிரசித்தி பெற்ற ஒன்று. அதனால் அவர் சாபத்துக்கு ஆளாவதை விட மகளை மனமுடித்துக் கொடுப்பதே சிறந்தது என்று எண்ணினார். ரேணுகாதேவியை ஜமதகி முனிவருக்கு மனமுடித்துக் கொடுத்துவிட்டனர். அரண்மனை வாழ்வை தொடர்ந்து மிகவும் எளிமையாக தன் கணவரின் ஆசனத்தில் வாழ்ந்தார். ரேணுகாதேவி 5 மகன்களை பெற்றெடுத்தார். அவளுடைய கற்பின் சிறப்பாக அபூர்வ சித்து அவளுக்கு கிடைத்தது. தினமும் தானே செய்த மண்பாண்டங்களை குளத்திற்கு எடுத்து சென்று தனது மாசில்லா பதிவிரத சக்தியின் துணை கொண்டு துடப்படாத களிமண் பானையில் தண்ணீர் எடுத்தால் மது ஒழுகாது. வழக்கமாக அதிகாலை எழுந்து தினமும் செல்லும் அந்த குளத்தின் அருகில் அழகில் அழகான ஒரு கந்தர்வன் தனது வான ஊதில் பறந்து கொண்டிருந்தான். மயக்கரும் தோற்றத்தின் அழகாக இருந்த அவனை கண்டு ரேணுகா செயலற்று போனாள். ஒரு கணம் தன்னை மறந்தாள். ஆனால் அடுத்த கணம் சுதாரித்துக் கொண்டு குளத்தில் இறங்கி குளித்துவிட்டு மணல் குடத்தை தயார் செய்து அதில் தண்ணீர் எடுத்தாள். ஆனால் அந்த பானை நீரில் கரைந்தது. மறுபடியும் மனதை ஒருமுகப்படுத்தி மற்றொரு குடத்தை தயார் செய்து அதில் தண்ணீர் பிடிக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவளுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாய் போனது. குளத்திற்கு சென்று இத்தனை நாளிகையாகும் மன வீடு திரும்பவில்லை என யோசித்த முனிவர் நடந்தவற்றை எல்லாம் தனது நாணயத்தின் மூலம் அறிந்து கொண்டார். உடனடியாக கோபம் கொண்டார். மற்றொரு ஆடவரை மனதாலும் நினைக்காத ஒரு பருதிவிலையின் மனதுக்குள் நொடிநேர சபலம் எப்படி விளையலாம் என்று ஆத்திரப்பட்டார். தன்னுடைய 5 மகன்களை மனைத்து உடனடியாக தனது தாயின் தலையை கொய்து வரும்படி பணிந்தார். ஆனால் ஒருவரும் அதற்கு இசையவில்லை. கோபம் கொண்ட முனிவர் அவர்கள் 4 பேரையும் கல்லாக மாறுபடி சபித்துவிட்டார். 5வது மகனான பரசுராமன் மட்டும் தந்தையின் கட்டளை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அதற்கு பதிலாக 2 வரத்தை கேட்டான். சரி தருகிறேன், முதலில் அவளின் தலையை கொய்துவிட்டு செய்தி சொல் என்று அனுப்பி வைத்தார். குளத்தங்கையில் செய்வதறியாமல் இருந்த ரேணுகாதேவியை பார்த்து வெட்டியானின் மனைவி அவளை தனது வீட்டுக்கு வந்து இளைப்பாற வருமாறு கேட்டார். அச்சத்திலும் தீரத்திலும் இருந்த ரேணுகாதேவி எதுவும் சொல்லாமல் அவள் பின்னால் சென்றாள். அதற்குள் உங்கள் மகன் பரசுராமன் உங்களை கொல்ல கோபத்துடன் வருகிறான் என்று கூறினார்கள். தாயை தேடிக்கொண்டிருந்த பரசுராமன் இக்காட்சியை கண்டு அவர்களை வேகமாக நெருங்கி வந்தான். கையில் கோடாரியுடன் மகன் வருவதை பார்த்த ரேணுகாதேவி அமைதியாகவே இருந்தாள். உணர்ந்த வெட்டியானின் மனைவி பரசுராமனிடம், தம்பி, இந்த உலகத்துல ரொம்ப வசந்தது தாய் தான். தாயை விட பெரிய தெய்வம் எதுவும் இல்லை. அதை தாயை கொள்ளலாமா? கொஞ்சம் யோசிக்க கூடாதா? கோபப்படாதுங்க தம்பி அப்படின்னு சொல்றான். இன்னும் கோபம் அதிகமாகுது. நீ வழிவிடலாம், உன்னையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, என் கண்ணு முன்னாடி உங்க அம்மாவை கொல்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு வெட்டியான் மனைவி சொல்றான். கோபத்தில் இருந்த பரசுராமன் தன் கையில் இருந்த கோடாரியால் அந்த பெண்ணின் தலையை வெட்டிவிட்டு குடிசைக்குள் செல்கிறான். நேரா உள்ள போய் தன் தாயின் தலையை வெட்டுகிறான்.